எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி இன்று சங்கத்தின் சார்பாக ஒரு சகோதரி வழங்க சொன்ன உணவு வழங்கப்பட்டது. இதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம்னு சொன்னால், உணவு வழங்குதல் என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வெளிப்படையாக செய்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பசியில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுப்போம், நம்மளும் உணவு அருந்துகிறோம், பசியில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதை போல் சாலையோர மக்களை தேர்ந்தெடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எண்ணற்ற சகோதர சகோதரிகள் அப்பப்போ உணவு வாங்கி கொடுங்க, பொருளாதாரம் அனுப்பி வைக்கிறாங்க, உணவு வாங்கி கொடுக்குறோம். பற்றாக்குறைக்கு நான் எங்கள் சங்க உறுப்பினர்களும் பொருளாதாரத்தை போட்டு உணவு கொடுக்குறாங்க. அதே போல் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லியாக வேண்டும். போயிட்டு இன்றைக்கி போய் சாப்பாடு கொடுக்கணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனோட கூலியை மட்டும் எதிர்பார்த்து நீ கொடுத்துடலாண்ணே, போய் கொடுத்துட்டு வரலாம், சவாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் கொடுத்துட்டு வருவோம், ஏழைங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு வருவோம்னு சொல்கிறாங்க. எங்கள் சங்க உறுப்பினர்கள் எல்லாம் தங்கமான உறுப்பினர்கள். அவர்களுக்காக இறைவனிடத்தில் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். இதுபோல் எண்ணற்ற பணிகளை நம்ம பணிகளாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னு சொன்னால், வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். அது இறைவன் கொடுத்தது வரம், இறைவன் கொடுத்த கூலி. அந்த கூலியை நட்கூலியாக மாற்றிக்கொண்டு மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி கொள்வது தான் சிறந்தது.